நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உன்னை பார்க்க ஆசைப்பட்டதால் மட்டுமே இந்த கணம் நீ என்னை பார்க்கின்றாய். சில பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு மற்றவர்களிடம் சொல்லாமல் இறைவனிடம் மட்டும் சொல்வதே சிறந்தது. திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதுவரைக்கும் பொறு மனமே. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் காலம் தேவை. இமைகள் இரண்டும் மூடியே இருந்தாலும் விழிகள் இரண்டும் காண்பது உன்னையே இறைவா. துணையும் நீயே, துணிவும் நீயே, எனக்கு கிடைத்த வரமும் நீயே. இன்று நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நாளை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதை மறந்துவிடாதே. நீ உன் ஈசன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உண்மையும் நம்பிக்கையும் உன்னோடு இருக்கும் வரை உன் கனவுகள் ஒரு நாளும் பொய்யாக போவதில்லை. உன் தோற்றம் அழகாக இல்லை என்று கவலைப்படாதே. உன் தகுதி உயரும்போதுதான் உன் தோற்றம் இந்த உலகிற்கு மிக அழகானதாய் தோன்றும். இன்று இருக்கும் நிலைமையை வைத்து நாளை பொழுதை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலைமையை மாற்ற ஒரு வினாடியே போதுமானது. நீங்கள் அதிகம் செல்லும் சிவன் ஆலயம் பெயரை பதிவிடுங்கள். கூடவே ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாய் கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது. போராடி கிடைக்கின்ற வெற்றிக்குத்தான் எப்போதும் மதிப்பு அதிகம். வாழ வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு நீ பயணித்துக் கொண்டு இருப்பதுதான் உனக்கான வாழ்க்கை என்று முன்னேறி சென்று கொண்டே இரு. போராடு. உனது வெற்றியே உனக்காக பேசும். இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இவனா இதை செய்தான் என்று வாயடைத்து போய் நிற்கும் அளவிற்கு உனது வெற்றிகள் இருக்கட்டும். விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் கண்டு சோர்ந்து விடாதீர்கள். தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மை வெற்றியை நோக்கி ஓட வைக்கும். பாதங்கள் நடக்க தயாராக இருக்கும்போது பாதைகள் ஒன்று மறுப்பு சொல்லப் போவதில்லை. நீ வெற்றி அடையும் வரை உன் பயணத்தை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதே. பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாதே. உன் பாதையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீ சரியான வழியில் பயணிக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக அனைத்தையும் எதிர்கொண்டு கடந்து செல். ஒருவனின் வெற்றியை கண்டு பொறாமைப்படாதே. அந்த வெற்றியை அடைவதற்காக அவன் கொடுத்த உழைப்பு, பெற்ற வழிகள், வேதனைகளை நீ தெரிந்து கொண்டால் யார் மீதும் உனக்கு பொறாமை எண்ணமே தோன்றவே தோன்றாது. எதற்காகவும் வருந்தாதீர்கள். வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர கிடைக்காதவைகளை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கும் வாழ்க்கையை வீணடிப்பதற்காக அல்ல. தவறி விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறப்படையாமல் போகாது. நம்பிக்கையோடு எழுந்திருங்கள். உங்களை வெற்றி கொள்ள இந்த உலகில் யாரும் இல்லை. நினைப்பதெல்லாம் உடனே நடந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள். தாமதமாக கிடைக்கும் எது ஒன்றும் தரமானதாக இருக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் சிரித்து கொண்டே இருங்கள். உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் எல்லாம் தன்னம்பிக்கை நிறைந்த உங்கள் சிரிப்பால் சிதைந்து போகட்டும். யாரிடமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அதை யாரிடமும் காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்களை பற்றி எல்லாவற்றையும் எல்லாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம். நீங்கள் காப்பாற்றும் உங்களின் ரகசியம்தான் உங்களை வெற்றியை நோக்கி விரைவாக அழைத்து செல்லும். தோல்விகள் இல்லாமல் வரலாறு இல்லை. தோல்வியை கண்டு துவண்டு விடாதே. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. இந்த உலகின் வரலாறில் உனக்கு ஒரு இடம் உண்டு. உன் கனவுகளை துரத்தி கொண்டே இரு. கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு அனைத்தும் வசப்படும். உங்களை பற்றி பல பேர் பல விதத்தில் அவதூறு பரப்பினாலும் கவலை கொள்ளாதீர்கள். எடுத்த முயற்சியில் இருந்து மாறாமல் பயணம் செய்தால் உங்கள் இலக்கை எளிதில் எட்டிவிடலாம். யாராவது வந்து உங்களை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதீர்கள். நீங்கள் தன்னந்தனியாகத்தான் வாழ்க்கையில் உயரத்திற்கு சென்று சேர முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் வரும் கஷ்டங்களுக்காக கலங்கி விடாதீர்கள். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் தன் லட்சியத்தை அடையவே முடியாது. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் முன்னேற்றத்திற்கான கதவுகள் எப்போதும் நமக்காக திறந்தே இருக்கும். வாய்ப்புகள் வரும் என்று வாசப்படியை பார்த்து கொண்டே இருக்காதே. வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவனை விட தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவனே வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றிகளை பெறுகின்றான். துக்கம் இல்லாத வீடும் இல்லை, துயரம் இல்லாத மனிதர்களும் இல்லை. எத்தனை துன்பங்கள் வந்தாலும்
உங்கள் எண்ணத்தில் தூய்மை இருந்தால் நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் துரத்திடலாம். துளைந்து போன வாய்ப்புகளை நினைத்து வருந்துவதை விட வரப்போகும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வதே சிறந்தது. பயந்தவர்களாக இருக்காதீர்கள், எதற்கும் துணிந்தவர்களாக இருங்கள். பயந்தவன் கவலைகளோடு தினம் தினம் போராடுகின்றான். எதற்கும் துணிந்தவன் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடுகின்றான். உனக்கான அழைப்பு வரும் வரை உன் உழைப்பு அவசியம். வெற்றியை பெற்றுக்கொள்ள காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் இல்லை, எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் இல்லை. எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டும்தான் இங்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்கிறது. கடவுளே வந்து கை கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் நீ கரை சேர்வது கடினம்தான். முதலில் நீ உன் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நிராகரிப்புகளை தாங்கிக் கொண்டு அமைதியாக முன்னேறி செல். உன்னை நிராகரித்தவர்களுக்கு நீ யார் என்பதை நிரூபித்துக் காட்டு உனது மகத்தான வெற்றியால். எளிமையான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று நினைத்து விடாதீர்கள். கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான பலத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒவ்வொன்றாக விலகி கொள்ளும். காலம் உனக்கு கண்டதையும் காண்பித்து மயங்க செய்யும். நீ எதிலும் சிக்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையை அது அழித்துவிடும். எப்போதும் விழிப்புடன் இரு. இவ்வளவுதான் என்று வட்டம் போட்டு வாழ்வதல்ல வாழ்க்கை. நேரத்திற்கு ஏற்றால் போல் திட்டம் போட்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்கள் முயற்சிகளை தடுத்து நிறுத்த இந்த உலகில் யாராலும் முடியாது. உன் நம்பிக்கையில் நீ உறுதியாக இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் நம்பிக்கையை மீறி உனக்கு எதுவும் நடந்துவிடப் போவதும் இல்லை. எதற்காகவும் உன் நம்பிக்கையை மட்டும் சிதைத்து விடாமல் பார்த்துக்கொள். உன்னால் முடியாது என்று அடுத்தவர்கள் சொன்னதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவதுதான் வாழ்வின் மிக பெரிய மகிழ்ச்சி. நொந்து போனவர்களின் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள். உழைத்து உயர்ந்தவர்களின் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள். இந்த உலகில் நீயும் சாதிக்கலாம் எளிதாக. இந்த உலகில் பணத்தால் வாங்க முடியாதவை பல விஷயங்கள் உண்டு. அன்பு, மரியாதை, பொறுமை, மகிழ்ச்சி, மன நிம்மதி, பகுத்தறிவு, ஒற்றுமை, விசுவாசம், புத்திசாலித்தனம் இவைகளை நீ எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் இளமை கழிந்து கொண்டே இருக்கிறது, முதுமை கூடிக்கொண்டே இருக்கின்றது. செய்ய வேண்டியவைகளை சரியான நேரத்தில் செய்துவிடு. ஏனென்றால் உன் கையில் காலம் இல்லை, காலத்தின் கையில்தான் நீ சிக்கிக் கொண்டு இருக்கின்றாய்.